நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். 4 தொகுதி மதிமுகவிற்கு ஒதுக்கீடு. முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் மதிமுகவிற்கு 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கையெழுத்து. 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திலும் 1 தொகுதியில் தனி சின்னத்திலும் மதிமுக போட்டியிட உள்ளது. சபாநாயகர் திரு அப்பா அவர்களின் சொந்த ஊர் காவல் கிணறு சுகாதார நிலையம் மாட்டுத் தொழுவமாகி போன சுகாதார நிலையம் பராமரிப்பின்றி இடிந்து தலையில் விழும் பரிதாபமான நிலையில் கட்டிடம் இருப்பதால் இந்த துணை சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் செவிலியர் உயிருக்கு பயந்து கட்டிடத்திற்குள் செல்ல மறுப்பு. பல மாதங்களாக திறக்கப்படாமல் மூடியே கிடக்கும் அவலம். காவல் கிணறு தெற்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள் மேற்கூரை பெயர்ந்து இடிந்து விழும் சூழ்நிலையில் உள்ளது. ஹார்மோஸை கடக்க இந்திய எண்ணெய் கப்பல்கள். ஹார்மோஸ் ஜலசந்தியில் இந்திய எண்ணெய் கப்பல்கள் செல்ல ஈரான் அனுமதி. ஏற்கனவே சீனா வங்கதேச கப்பல்கள் செல்ல ஈரான் அனுமதி என தகவல். அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் காரணமாக ஹார்மோஸ் ஜலசந்தியை முடக்கிய ஈரான் தற்போது இந்திய கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி வழங்கியிருப்பதாக தகவல். புஷ்பக் பரிமல் ஆகிய 2 இந்திய எண்ணெய் கப்பல்கள் கடந்து சென்றதாக தெரிவிப்பு. சிலிண்டர் தட்டுப்பாட்டால் ரயில்களில் வழங்கப்படும் உணவு நிறுத்தப்பட்டதாக கூறப்படுவது தவறான தகவல். ரயில்வே அதிகாரிகள். மதுரையில் கள்ளழகர் திருவிழா. மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி மே 1ஆம் தேதி நடைபெறுகிறது. முன்னதாக வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றமும், ஏப்ரல் 28ஆம் தேதி மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமும், 29ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் முயற்சிகளுக்கு துணை நிற்போம். போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் யாரும் அச்சப்படவோ பதற்றப்படவோ வேண்டாம். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு துணை நின்று மேற்கு ஆசிய போர் சூழலை எதிர்கொள்வோம் என முதல்வர் ஸ்டாலின். கோவையில் பிரபலமாக பேசப்படும் கங்கா மருத்துவமனை அருகில் திறந்து கிடக்கும் சாக்கடை தெரியாமல் வந்து விழுபவர்களின் உயிரை காவு வாங்க காத்திருக்கிறது. தினமும் நூற்றுக்கணக்கான நோயாளிகளுடன் பொதுமக்கள் பயணிக்கும் இடத்தில் உயிரை காவு வாங்கும் சாக்கடை திறந்து கிடப்பதை நேர்காணத்தில் காண்கிறீர்கள். இதன் அருகில் சுகாதாரத்துறை அலுவலகம் இருந்தும் இந்த வழியாக தினமும் பல அதிகாரிகள் இந்த கொடுமையை கண்டும் காணாமல் செல்லும் பரிதாப காட்சி. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 994434 410033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.